வணக்கம். மலையக தியாகிகள் தினம்னு சொல்லும் நம்ம இந்த அனுஷ்டிக்கிற இந்த நிகழ்வு உலகளாவிய ரீதியில அனைத்து புலம்பெயர் அமைப்புகளாகவும் இருக்கட்டும், இலங்கை வாழ் அனைத்து மக்களும் இதை அனுஷ்டிக்கிறாங்க. இந்த நினைவு தினத்துல நம்ம முக்கியமா அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா, மலையக தியாகிகள் தண்ட உயிரையும் துச்சமாக கருதி தண்ட பிரதேசம் சார்ந்த மக்களுக்கு உணர்வுபூர்வமா இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளியே எடுத்து இந்த உலகத்துக்கு வெளியே காட்டணும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில மக்கள் மீண்டு வரணும் என்பதற்காக மக்களை அணி திரட்டி வேலைகள் செஞ்சிருக்காங்க. அந்த வேலைகள் செய்யும் பொழுது தோட்ட நிர்வாகமா இருக்கட்டும், அதாவது தோட்ட நிர்வாகத்தினரால போலீசாரோட இணைந்து மக்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க. அந்த மக்கள்கிட்ட ஒடுக்குமுறையை உள்ளாக்கும் பொழுது அது அரசாங்கமோ அல்லது தனியார் சார்ந்த விளைய பரப்புகளோ யாருமே ஒத்துழைப்பு தரல. தனியா ஒரு தனி மனிதனிட, அது மட்டும் இல்லாம மக்களோட ஒத்துழைப்பு தான் இந்த போராட்டங்களை வடிவமைச்சதா காணப்பட்டு, இதுல உயிர் நீத்தவங்களை நம்ம மலையக தியாகிகள்னு பாக்குறோம். அவர்கள் தனது கலை, பண்பாடு, அதே நேரத்துல அரசியல் அந்த சுயாட்சியை மக்கள் பெற்றுக்கொள்ளணும், அதைத்தான் அடிப்படையா அவங்களோட போராட்டங்கள்ல காணப்படக்கூடியதா இருக்கு. ஆனா அந்த அனைத்து போராட்டங்களும் ஒரு வகையில வெற்றின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. முக்கியமா இந்த போராட்டங்கள் மூலமா தான் தொழிலாளர்களுக்கான ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டதா காணப்படுது. இந்த தொழிலாளர் சபை ஸ்தாபிக்கப்பட்டது 1956 காலப்பகுதியில் முக்கியமான போராட்டத்தின் வடிவமா காணப்படுது. இந்த போராட்டங்கள் அடிப்படையா பார்ப்போல முல்லையா போராட்டம், அடுத்து கோவிந்தன், அடுத்து சிவனு லட்சுமணன், அப்படி வரலாற்று வரிசையில ஒன்னும் கணக்கெடுக்கப்படாத மலையக தியாகிகள் காணப்படுறாங்க. இதுக்கான ஆவணப்படுத்தல்கள் இன்று வரையிலும் அனைவரும் ஒன்றிணைச்சு அதை ஒரு வரலாறா திரட்டணும் முயற்சிகள் காணப்படக்கூடியதா காணப்படுது. இருந்தாலும் இந்த தொழிலாளர் சபையின் மூலமாக கொண்டு வரப்பட்ட பின்னர் ஒரு தோட்ட நிர்வாகத்துக்குள்ள போலீசாரோ இல்லாட்டி ஒரு வேற்று மொழி பேசுற நபர்களோ ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வரணும்னா அவங்க இந்த தொழிலாளர் சபை அதாவது ஒர்க்கர்ஸ் கவுன்சிலிங் சொல்றது. இப்ப ஒர்க்கர்ஸ் கவுன்சிலிங் மூலமா உறுப்புரிமையோ இல்லாட்டி நாங்க இதை கதைக்க போறோம் அப்படின்னு அங்க ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டுதான் அந்த தோட்டத்துக்குள்ள வரலாம் என்ற சட்டம் நிறுவப்பட்டது. இதன் காரணமாக போலீசார் ஒரு அடாவடித்தனமா துப்பாக்கி முனையில மிரட்டுறதோ, அது மட்டும் இல்லாம போலீசார் தோட்ட நிர்வாகம் சேர்ந்து மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குற தன்மை இதுல மாற்றியமைக்கப்பட்டதா காணப்படுது. ஆனா இவ்வாறான பின்புலத்துல நம்ம தற்கால சூழல்ல யதார்த்தமா என்ன பாக்குறோம்னா, அந்த காலத்துல இருக்கிற மக்கள்கிட்ட வளத்தை அடிப்படையா வச்சு, போராட்ட குணத்தை அடிப்படையா வச்சு மக்கள் இவ்வாறெல்லாம் போராடி உயிர் நீத்திருக்காங்க. அந்த அடிப்படையை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த வரலாறு பின்புலத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகள், மொழி சார்ந்த பிரச்சனைகள், காணி சார்ந்த பிரச்சனைகள், பிரதேச அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலத்துல இருக்க இளைஞர்கள் ஏன் அதுக்கு பேசுறதுக்கு முன் வராங்க இல்ல என்றதை பார்த்தோம்னா, அவங்களுக்கு தனது வாழ்க்கை லட்சியம், அவங்களோட கல்வி தேவைகள் சார்ந்த தேவையின் காரணமாக தனிப்பட்ட ரீதியில முன் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த பயம் அவங்களுக்கு சிவில் அமைப்புகளோட, அமுக்க குழுக்களோட, அதோட தனியார் சார்ந்த நிறுவனங்களோட ஒன்றிணைஞ்சு அவங்க ஒரு நல்லிணக்கமான செயற்பாடு வழியிலாக ஒரு ஒன்று திரள வேண்டிய தேவை காணப்படுது. இந்த ஒன்று திரளலானது கல்வி புலம் சார்ந்த முக்கியஸ்தர்கள், சிவில் அமைப்பினர், நலன் விரும்பிகள், சமூக நலன் விரும்பிகளை ஒன்றிணைஞ்சு பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த தற்காலத்துல ஒன்றிணைஞ்சு ஒரு கல்வி புலம் சார்ந்த நம்மள அடிப்படையை அணி திரட்டிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப மலையக மாணவர் ஒன்றியம்னு சொல்றது வெறுமனே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் எங்களோட ஆசை என்னன்னா, மலையக மாணவ ஒன்றியம் அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒன்று திரண்ட வேணும். அந்த ஒன்று திரண்டு மக்களிட அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த மாநாடுகள் நடத்த வேணும். அந்த மாநாடுகள் மூலம் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை கல்வி புலமை சார்ந்த ஆராய்ச்சிகள், ஆய்வுத்துறைகள் வளம் பெறணும். இதுதான் நம்ம மலைய தியாகி தினத்துக்கு நம்ம செய்யக்கூடிய, மலைய தியாகிகள் உயிர் நீத்ததுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பா காணப்படும். நம்ம வந்தோமா, படித்தோமா, நம்மளுடைய சுயநலம் சார்ந்து நம்மளோட பதவியை பெற்றோமா, பட்டத்தை முடிச்சோமான்னு போகாம இளைஞர்கள் ஒன்று திறனுக்கான தேவை காணப்படும். இந்த காலப்பகுதியில நம்மளுக்கு என்ன இந்த பிரச்சனை நடக்குது ஊர்ல, நம்ம தான் தனியா வீடு காணி வாங்கிட்டோமே, நம்ம காணி பிரச்சனை பத்தி என்ன கதைக்கிறதுக்கு, இந்த ஒரு அசட்டுத்தனம் தன் நிலத்திலேயே தன் உரிமைகளை இழந்த ஒரு இனத்துக்கு வழிவகுக்கும் என்பதை அடிப்படையா பார்க்கணும். இந்த மலைய தியாகி தினத்தை ஒரு அடிநாதமா கொண்டு ஏகாதிபத்திய முதலாளித்துவத்துக்கு எதிராக
பிரச்சனை சார்ந்த விஷயங்களை தனியார் மயமாக்க விடாம நம்மளோட செயற்பாடுகளை வந்து மக்கள் நலன் சார்ந்து பல்கலைக்கழக மாணவர்களும் முன்னெடுக்கணும் என்பதை வந்து மலையக மாணவர் ஒன்றியம் சார்பாக நாங்க வலியுறுத்திடுவோம். தேங்க்யூ.